வந்து அங்கே நின்று இருக்கான். சமயத்தில் உத்தவன் ரூபத்தில் அவன் இருக்கிறது ஏகநாதருக்கே தெரியறதில்லை. சில நாள் உத்தவன் சீக்கிரம் தூங்கி போய்டுறான். ஏகநாதர் கால் அமுத்தின்றே இருக்கான். அழகா உத்தவர் சொல்கிறார், அழகா உத்தவனை பார்த்து ஏகநாதர் சொல்கிறார், நீ போய் படுத்துக்கோப்பா, நேரமாக எடுத்து. காத்தாலேருந்து ஓடி ஓடி உழைச்சுட்டுருக்கா. சரி, அவன் போய் படுத்து விடுறானா. அவன் அந்தண்ட போனவொடனே உத்தவன் வேஷத்தில் பாண்டரங்கன் திரும்பி வரான். அவன் அப்படி போயிருக்கான் படுத்துக்கிறதுக்கு. உத்தவன் வேஷத்தில் பாண்டரங்கன் வரான். அப்போ தான் அவர் அப்படிதான் சிறுமரார். உடனே பகவான் வந்து தீர்த்தம் எடுத்து கொடுக்குறான். உத்தவா நீ தூங்கலையா? இல்லை, தூக்கம் வரல, நீ இருமினில் வந்துட்டேன். அவன் போய் தூங்கியாச்சு. இவரோட சிஷ்யனான உத்தவன், தெரிஞ்ச பையன், போய் தூங்கிட்டான். கண்ணன் என் சேவகன் வந்து நின்னுட்டான். உத்தவன் வேஷத்தில் பாண்டுரங்கன். அவருக்கு தெரியாது. அழகா திருப்பி அழகா பகவான் பாதம் பிடிச்சு விடுறான். சந்த் ஏகநாதருக்கு எவனுடைய திருவடியை பிடிக்கிறதுக்கு லக்ஷ்மி தேவியே அவனை கல்யாணம் பண்ணி திருப்பார்கடலில் சரண சேவை பண்ணுறாளோ, எவனுடைய திருவடி தரிசனம் கிடைக்காதான்னு நித்திய சூரிகள் நித்திய முக்தர்கள்லாம் வைகுந்தத்தில் ஏங்குறாளோ, அவன் இங்கே ஏகநாதர் பாதத்தை பிடிச்சு விட்டுருக்கானோ. அழகாக அவர் விரலெல்லாம் சொடுக்கு எடுத்து விட்டுண்டு அவர் காலெல்லாம் அழகாக அமுத்தி விட்டு ரொம்ப நேரம் நின்று இருக்கார் இல்லையா. பாதத்தில் கொஞ்சம் கால் எப்படி இருந்தாலும் உடம்புக்குன்னு ஒரு பலம் உண்டு இல்லையா. அவருக்கு அந்த பக்தி பாவத்தில் சரீர பிரஜை இல்லை, சரீர நினைவில்லாதனால அப்போ தெரியலை. ஆனால் கொஞ்சம் கால் உழையிறது எல்லாம் இருக்குது. பாண்டரன் அழகாக பிடிச்சு விடுறானா. எவன் திருவடியை போய் நம்ம பிடிப்போமோ அவன் ஏகநாதர் திருவடியை பிடிக்கிறான். அப்போ பாண்டரன் வசதியா, ஏகநாதர் வசதியா? பக்தனுடைய பலம் பாருங்க. ருக்மிணி தேவி எல்லாரும் கதறா, ஹே பிரபோ, உனக்கு சரண சேவை பண்ண நாங்கள் காத்துட்டு இருக்கோம். பகவான் ஏகநாதர் பாதம் பிடிச்சு விடுறதை பார்த்து சிவபெருமான் பிரம்மாலாம் ஆளுக்கு ஒரு கையை பிடிச்சு விடுறாளாம் ஏகநாதருக்கு. சில பேர் தோலை பிடிச்சா, ஏகநாதருக்கு ஒன்றுமே தெரியல என்ன. அவர் ஏதோ உத்தவன் காலை பிடிக்கிறான், தன் சிஷ்யன் நினச்சின்னு இருக்கா. ஆனால் ஸ்வயம் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகன்னு தெரியறதில்லை. சில நாள் ராத்திரிலாம் அவர் உட்காந்து எழுதுறார். பாண்டரங்கன் பக்கத்தில் உட்காந்துட்டு விசிறி வீசின்னு இருக்கானா புத்தவன் வேஷத்தில். பக்கத்தில் உட்காந்து அப்பாடா அப்படி விசிறி வீசுறார். அப்போ அவர் தன்னை மறந்து எதனா அபங்கம் எழுதி இப்படி பாடுறாராம். உத்தவன் கண்கள்லேருந்து கண்ணீர் வழியறதான். உத்தவா எப்படிடா இருக்கு இந்த அபங்கம் அப்படின்றார். அவருக்கு தெரியாது இது தன் சிஷ்யன் உத்தவன் இல்லை, ஸ்வயம் பரபிரம்மம் பாண்டுரங்கன். பாண்டுரங்கனுடைய குணங்களை எழுதுறாராம், பக்தாளுடைய வைபவத்தை சொல்கிறாராம். அப்பெல்லாம் உத்தவன் அப்படியே கண்களில் கண்ணீர் வழிய நின்றுருக்கார். எப்படி எழுதுறான் என் பக்தன், அப்படியே மேனி சிலிக்கிறதான். இது உத்தவனுக்கும் தெரியாது, உத்தவனுக்கும் தெரியறதில்லை, ஏகநாதருக்கும் தெரியலை. பாண்டரங்கன் மட்டும்தான் தெரியாது. அந்த ஒரே ஒரு பிராமணருக்கு மட்டும் காட்சி கொடுத்தான். திருப்பி ராத்திரி சொப்பனத்தில் வந்தான். நீ ஊருக்கு கிளம்புன்னு அவனை காட்சி கொடுத்தாச்சு, கிளம்பிடு அப்படின்னு விட்டான். ஏன்னா அவர் பாட்டுக்கு தண்ணிலே மறந்தேன் சொல்லிட்டாருன்னா. பகவான் சொல்கிறான், ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன், ஆனந்தமாக இருக்கேன், அந்த நிம்மதியை கெடுத்துடாதே, நீ கிளம்பி போயிடு அப்படின்ட்டு அனுப்பிடுறாராம் பகவான். இப்படி விட்டோபா சந்த் ஏகநாதர் வீட்டில் 12 வருஷம் கைங்கரியம் பண்ணானோ, யாருக்கும் தெரியாதபடி. அதாவது எப்போ உத்தவரை கைங்கரியம் பண்ணுறான், எப்போ அவரோட உத்தவனே இருக்கான்னு யாருக்குமே தெரியறதில்லை. ஒரு சந்தர்ப்பத்தில் சந்த் ஏகநாதர் வீட்டில் ஸ்ரார்த்தம் வருது, மூதாதிரிகளுக்கு திதி கொடுக்குற நாள் வருது. அழகாக காத்தால் எழுந்து கடகடகடன் எல்லாம் சமையல்லாம் பண்ணுறா கிரிஜா மாதா, சந்த் ஏகநாதருடைய மனைவி. ஜோரா எல்லாம் பண்ணியாச்சு. பிராமணர்கள் வரணும், அந்த முறைப்படி பூஜை பண்ணி அவர்களுக்கு அன்னம் கொடுக்கணும். இது சாஸ்திரம் சொல்லியிருக்கிற முறை. நம்ம சாஸ்திரம் சொன்ன எல்லாமே சத்தியம், பொய் கிடையாது. பொய்ன்னு சொன்ன பல பேர்களே அதை பின்னாடி சத்தியம்னு ஒத்துண்டார்கள். கண்ணதாசன் முதற்கொண்டு. கண்ணதாசன் மாதிரி நம்ம சாஸ்திரத்தையும் இந்து தர்மத்தை கிரிட்டிசைஸ் பண்ண ஆளே கிடையாது. கண்ணதாசன் மாதிரி உணர்ந்து அர்த்தமுள்ள இந்து மதம் எழுதின ஆளும் கிடையாது. 2 எக்ஸ்ட்ரீமும் போயிட்டு வந்தவர் கண்ணதாசன். அத்தனை கேவலப்படுத்தியிருக்கார், கொஞ்சம் நஞ்சம் இல்லை. அத்தனையும் சேர்த்து பரிகாரம் தான். எதெல்லாம் அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லை அர்த்தம் இல்லைன்னு வளரினாரோ அத்தனையும் அர்த்தம் உள்ளது அர்த்தம் உள்ளது அர்த்தம் உள்ளதுன்னு பின்னாடி எழுதினார். அதுதான் அதிசயம். யாருமே ஒத்துக்கலை. கண்ணதாசன் கூட இருந்து நாஸ்திகவாதம் பண்ண யாருக்குமே பிடிக்கலை. என்ன இப்படி மாறிட்டார் இந்த ஆள், நல்லா தானே இருந்தார் அப்படின்னு நினச்சா. ஆனால் அவ்வளவு அழகாக பகவான் புரிய வச்சுட்டான்.
அது அவனுடைய கிருபை. யாரை எப்படி திருத்தி பணிகொள்வான்றது அவனுக்கு தானே தெரியும். அத்தனை ஆச்சரியம். சாஸ்திரம் சொன்னது சரிதான். எந்த விஷயமும் சாஸ்திரத்தில் தப்பாகவே இல்லை. ஒன்று அறகுறையாக சாஸ்திரம் தெரிஞ்சவாகிட்ட நாம் கேட்குறோம், இல்லாட்டி எங்கேயாவது படிச்சுட்டு நாம ஒரு சாஸ்திரத்தை தெரிஞ்சுக்கிறோம், அவ்வளோதான். சாஸ்திரம் ரொம்ப பெருசு. பலவிதமான விஷயங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கு. நிறைய 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 நமக்கு வாழ்க்கைக்கு எது நல்லதோ, எது சுகமோ, எது ஹிதமோ அதைத்தான் சாஸ்திரம் சொல்லியிருக்கு. பொய் சாஸ்திரம் இல்லை. ஏதோ பிராமணர்கள் வயிற்று பழப்புக்காக எழுதின விஷயம் இல்லை. சாஸ்திரம்ன்றது பிராமணா எழுதின நிறைய மகாத்மாக்கள் சொன்ன விஷயங்கள். சுவாயம்புவ மனு அந்த மாதிரி நிறைய பேர் சொன்னது. மனு தர்ம சாஸ்திரம்னே இருக்குது, நிறைய இருக்குது. வேதவியாசர் ஒன்றும் பிராமணரே கிடையாது, மீனவ பெண்மணிக்கு பிறந்த குழந்தை தான். நாரதர் வேலைக்காரி பிள்ளை தான். அதனால் சாஸ்திரம் அப்படின்றது நிறைய மகாத்மாக்களுடைய தியானத்தில் தெரிஞ்சு அனுபவித்து சொன்ன விஷயம். பொய் இல்லை. பொய்யில் புராணமும் இல்லை, பொய்யில் சாஸ்திரமும் இல்லை, எல்லாம் சத்தியம். அதனால் சாஸ்திரப்படி மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கிற நாள் இந்த தை அமாவாசைக்கெலாம் ராமேஸ்வரத்தில் கொடுப்பா இல்லையா, ஆடி அமாவாசை, சில இதெல்லாம் ரொம்ப விசேஷமாக கொண்டாடுறோம், நிச்சயமாக நடக்கிறது. அதுவும் இந்த முன்னோர்களுக்கு பண்ண வேண்டிய அந்த திதியெல்லாம் பண்ணணும். இன்றைக்கி நிறைய இடங்களில் பார்த்தோம்னா பித்ரு சாபம் தான் பெருசாக பாதிக்கிறது. நிறைய குடும்பங்களை பார்த்தோம்னா மூதாதையர்களுக்கு பண்ண வேண்டியதை பண்ணலைன்னா அது குடும்பத்தை ரொம்பவே பாதிக்கிறதுன்னு இன்றைக்கி கண்கூடாக காண கிடைக்கிற உண்மை. அழகாக ஏகநாதர் ஸ்ரத்தையோடு எல்லாம் பண்ணுறார். அதுவும் அவருடைய வம்சத்தாரும் ரொம்ப வசதியானவ. பானுதாசர், சக்கரபாணி, சூரிய நாராயணர், தாத்தா பாட்டியும் பரமபதிச்சுடார். கல்யாணம் பண்ணி கொஞ்ச நாள் நன்னா இருக்கார். ஜோரா குடும்பம் நடத்துகிறான்னு தெரிஞ்சோன்னு அவர்கள் பகவான் அடைஞ்சாச்சு. சார்த தினம் நன்னா சாப்பாடு. இந்த சார்த சாப்பாடு மட்டும் அவ்வளோ நன்னா இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும், அத்தனை ஜோராக இருக்கும். ஏன்னா அது பித்ருக்களுக்காக பண்ணுறது. எல்லாம் தயார் பண்ணியாச்சு. பிராமணர்கள் வரணும். இந்த முறைப்படி வேதம் சொன்ன முறைப்படி எல்லாம் பூஜை பண்ணி அவர்களுக்கு அந்த அன்னம் கொடுக்கணும். அவர்கள் மூலமாக பித்ருக்களுக்கு போகும்னு வேதம் சொல்கிறது. ரொம்ப அழகாக இருக்குது. வேதம் ரொம்ப தெளிவாக இருக்குது. நிறைய இடங்களில் பிரத்யட்சமாக காண கிடைக்கிறது. அப்போ அழகாக ஏகநாதர் வீட்டு வாசல் வழியாக இந்த கிராமத்திலே ஒடுக்கப்பட்டவர்கள் இருப்பா இல்லையா, அந்த ஜாதிக்கார அப்படி போகிறா. ஒவ்வொரு ஊர்லேயும் அது உண்டு. அவள் ஏகநாதர் வீட்டு வாசல் வழியாக போகிறா. இந்த வாசனை மூக்க தொலைக்கிறவளுக்கு, சா என்ன சாப்பாடு, என்ன வாசனை, இந்த சாப்பாடெலாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு பேசிட்டா. குடும்பமாக போயின்னு இருக்கா, கணவன் மனைவி குழந்தைகள். அந்த வாசனை மூக்க தொலைக்கிறது. முக்கால்வாசி பக்கத்து வீட்டு வாசனை நம்ம வீட்டுக்கு வரும்ல, நம்மளே விளையாட்டாக கேட்பேன், நீங்கள் என்ன உருளைக்கிழங்கா வாசனை வந்தது எங்கள் வீட்டுக்கு அப்படின்னும். அதாவது அந்த வெக்கத்தை மறந்து போயிடும். அந்த நாக்கு இருக்குது பாருங்க, அதுக்கு வெக்கமே கிடையாது. சில சமயம் ஹோட்டலில் போயிட்டு உட்காந்துட்டு இருப்பான், மெனு கார்டு பார்ப்பா, எதை சாப்பிடுன்னு தெரியாது, பக்கத்து டேபிள்லாம் அப்படி பார்ப்பா, அது என்ன இது என்ன அதை கொண்டா. சில பேர் ஏதான ஹோட்டலுக்குலாம் போயிடுவா. நிறைய ஹோட்டலில் வந்து மெனுவே நமக்கு புரியாது. இப்போல்லாம் நார்த் இந்தியா சவுத் இந்தியா எல்லாம் கலந்து வருதோன்னு, அது பேர் என்ன இது பேர் என்ன, அடுத்த வேலை வைக்கவே மாட்டோம். நமக்கு அது வேணும், அவ்வளோதானே, அவ்வளோ, அதுக்கு மேலே ஒன்றும் கிடையாது. அது மாதிரி நாக்குக்கு வெக்கம் இல்லை, நல்ல வாசனை அப்படின்னும். சில பேருக்கு பார்க்கலாம் அந்த டயபெட்டிஸ் அந்த வாளுக்கெலாம், அவளுக்கு ஸ்வீட் சாப்பிடக்கூடாது, சாப்பிட பிடிக்காமல் இல்லை, சாப்பிடக்கூடாது. யாருக்காவது வாங்கி கொடுத்து அவள் சாப்பிட்றத பார்க்குறத பார்த்தா நமக்கு ஒரு மாதிரி பண்ணும். அவள் சாப்பிட்றத நமக்கு வயிற்றால போகுமான்னு மாதிரி பார்ப்பா. இப்படி பார்க்குறாளே அப்படின்னு இருக்கும். அந்த சாப்பாடு அப்படி ஒரு வஸ்து. அது இந்த இனிப்பினாலே நாக்கில் எச்சில் ஊறுறது அப்படின்வோம் இல்லையா. சில சாப்பாடு சில பண்ணுற முறை, கொண்டு வைக்கிற முறையிலே சில பேருக்கெல்லாம் சாப்பாடெல்லாம் பிடிக்கும். அந்த மாதிரி அந்த வாசனை மூக்க தொலைச்சி கொடுத்து ஏகநாதர் வாசல் அப்படி கை கட்டி நின்றுருக்கா. இந்த பிராமணாலாம் வருவா, இன்னைக்கு ஸ்ரார்த்தத்துக்கு அவளை வரவேற்கணும். வாசலில் அவள் கை காலம்பெல்லாம் தண்ணி கொடுக்கணும்னு வாசலில் நிற்கிறார். ஏகநாதர் பிராமணர், ரிக்வேதி பிராமணர் நின்றுருக்கார். இவள் அப்படி பேசிட்டு போகும்போது அவர் காதில் விழுந்துடுத்து. உடனே இங்கே வாங்கோன்னு கூப்பிட்டார். அழகாக வீட்டுக்குள்ளே அழிச்சுட்டு போய் தலைவாழை இலை போட்டு ஃபஸ்ட் கிளாஸாக சமைச்ச சாப்பாடெல்லாம் அவர்களுக்கு கொடுத்துட்டார். சாஸ்திரப்படி அன்றைக்கி கொடுக்கக்கூடாது, அதுதான் சாஸ்திரம். அன்றைக்கி அவள் சொந்தக்காரா மட்டும்தான் சாப்பிடலாம்னு இருக்குது, எல்லோரும் சாப்பிடக்கூடாது, அதெல்லாம் ஒரு சாஸ்திர முறை சொல்லப்பட்டிருக்கு. இவர் பாட்டுக்கு அவர்களை கூப்பிட்டார், உட்கார வச்சார், மனைவியை கூப்பிட்டார். அம்மா அவருக்கு ரொம்ப பசிக்கிறது, இந்த வாசனை அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, பரிமாறின்னுட்டான். அதுக்கு என்ன ரொம்ப சந்தோஷம். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சுட்டு
ரொம்ப தைரியம் அவருக்கு முதல்ல. ஏண்டா நான் பொண்டாட்டி சொன்னால் கேட்பான்னு அவருக்கு தெரியும். அது ஒன்று வேணும் இல்லையா, அப்படி ஒரு பாக்கியம் வேணுமே. சொன்னால் உடனே கேட்கறதுக்கு, போயா அப்படின்னு சொல்லாமல், இல்லாட்டி கொஞ்சம் உள்ளே வரையலா அப்படின்னு கூப்பிட்டாச்சுன்னா முடிஞ்சு போச்சு கதை. எங்கேயாவது ஆண் சொல்லி பொண்டாட்டி, ஓ அதுக்கு என்ன நீங்கள் ஒரு வருஷம் உள்ளே வந்துட்டு போங்க அப்படின்னா அப்பயே நம்ம தெரிஞ்சுக்கணும், ரைட்டு நிலைமை சரியில்லை அவருக்கு, நமக்கு இல்லை அவருக்கு. அடுத்த வாரம் நமக்கு போகப்படாது. இதெல்லாம் ஒரு இங்கீதம். அது சாதாரணமாக நீங்கள் எல்லாருக்கும் இந்த அனுபவம் இருந்திருக்கும். இல்லாத ஆள் யாரும் இருக்க முடியாது உலகத்தில். எல்லா வீட்லேயும் அப்படி தான் இருக்கும். அது இல்லைன்னா சொன்னால் யாரும் ஒத்துக்க மாட்டோம். ஆனால் சில பேர் வீட்டில் சில பொம்பளைகள் சொல்லுவாங்க, எங்கள் வீட்டிலலாம் நாங்கள்லாம் அவர் சொல்கிறதா, அப்படி சொல்கிறவா வீட்டை தான் நம்பவே கூடாது. நான் பார்த்துருக்கேன். எல்லா வீட்லேயுமே இது ஒரு முறை உண்டு. மனைவியை கேட்டு பண்ணணுன்றது ஒரு சாஸ்திரம், அது சந்தேகமே கிடையாது. ஏன்னா மந்திரி அவள் தான் ராணி, அவளுக்கு தான் நிலைமை ஒழுங்காத்திரி நிறைய உண்டு. தாம்பத்தியம்ன்றதே ஒரு அழகான ஒரு விஷயம். இது மற்றவாலாம் முடிவு பண்ணுறதுக்கு ஒன்றுமே இல்லை. ஒரு குடும்பத்தை பற்றி இன்னொருத்தர் முடிவு பண்ணுறானாலே தப்பு. அவாவா குடும்பம் அவாவா வாழ்ந்துட்டு போகிறா, எப்படியோ வாழ்ந்துட்டு போகிறா. மதுரையாக இருக்கட்டும் சிதம்பரமாக இருக்கட்டும், நமக்கு என்ன போச்சு? நம்ம அப்படியே கொஞ்சம் கொலாவி நம்ம வாழ்க்கை நடந்தால் போதுமே. அவள் வீட்டில் மதுரையாகவே இருக்கட்டும், வீட்டுக்கார் கொஞ்ச நேரம் நிம்மதியாக இருக்காளா, சந்தோஷப்பட்டு போக வேண்டியது தானே. அந்த வீட்டில் அந்த அம்மா சொன்னால் தான் கேட்பாங்க. அதில் உங்களுக்கு என்ன போகாமல் இருந்துட்டு போட்டோமே. அவரும் வீட்டுக்கார் ஒத்துண்டாரு, குழந்தைகள் ஒத்துண்டாச்சு, சொந்தக்காரா ஒத்துண்டா போட்டோமே. சந்தோஷமாக இருக்கிறதா முக்கியம். யார் புத்திசாலியோ அவன் நடத்திட்டு போட்டோம், அவ்வளோதானே. இதில் ஒன்றும் குற்றம் குறைகள் ஒன்றும் கிடையாது. ஆனால் உலகம் சும்மா இருக்காது. உலகத்துக்கு எப்பொழுதுமே தன் வாழ்க்கையை விட தன் குடும்பத்தை விட அடுத்தவா எப்படி வாழறான்னு தான் ரொம்ப முக்கியம். அதனால தான் டிவிஸ் எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கு. ஏன்னா உங்கள் குடும்பத்தை கதையை நேராக சொன்னால் வச்சுக்கோங்க, வீடியோ எடுத்து உங்கள் வீட்டில் நடக்கிறது அப்படியே இல்லை லைவாக வீடியோ எடுத்து சிசிடிவி கேமரா வச்சு ரகசியமாக எடுத்து அடுத்த நாள் டிவி சீரியலில் போட்டால் தெரியும். இது யார் வீடுதோ மாதிரி இருக்கிறதுனால தானே உட்காந்து பார்க்குறேன். இதுதானே லோகத்துடைய ஸ்வபாவம். தன் கதையை விட அடுத்தவா கதையில் தானே ஒரு ஈடுபாடு ஜாஸ்தி. அதனால் அழகாக எல்லாரும் இப்படி பண்ணிட்டா. ஆனால் ஏகநாதர் கூப்பிட்டாரு, கிரிஜா உடனே சந்தோஷம்னாச்சு, இலை போட்டாச்சு, உட்காந்து சாப்பிடுங்கன்னுட்டா. நன்னா சாப்பிட்டார். அவள் சொன்னால் எங்கள் ஆயுசில் இந்த சாப்பாடை மறக்க மாட்டோம். ஏகநாதர் அவர்களுக்கு தட்சணெல்லாம் கொடுத்து கிளம்புங்கன்னு அனுப்பி வச்சுட்டார். அவர்களும் கிளம்பி போயாச்சு. உடனே திரும்பியும் வீட்டெல்லாம் சுத்தம் பண்ணி, திரும்பியும் புதுசாக பாத்திரம் தேய்ச்சி, புதுசாக அன்னமெல்லாம் வச்சு, புதுசாக சமையல் பண்ணியாச்சு. பிராமணாளுக்காக ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணியாச்சு. இந்த விஷயம் எப்படியோ பிராமணர்கள் காதில் போயாச்சு. எல்லாருக்கும் கோபம் வந்தாச்சு. என்ன அவமானப்படுத்துகிறாரா பானுதாசர், எப்பேற்பட்ட பிராமணர், அவர் பிள்ளை சக்கரபாணி, வப்பா எல்லாரும் எவ்வளோ வசதியானவா, இப்படி அநியாயம் பண்ணிட்டாரே அப்படின்னு அவளுக்கெல்லாம் கோபம். நம்ம யாரும் போகக்கூடாது, எல்லாம் வீடு வாசல் வரைக்கும் வந்தவாளை சத்தம் போட்டா, உன்னை சேர்த்துக்க மாட்டோம், நாங்கள் உன்னை ஜாதியை வச்சு நாங்கள் விளக்கி வைக்கிறோம், முடியாதுன்ட்டு. அவர் கேட்டார் என்ன தப்புன்னு. இந்த மாதிரி ஸ்ரார்த்த அன்னத்தை எப்படி நீ அடுத்த வாழை கொடுப்பாய்? அவள்லாம் அந்த ஜாதி வசத்தின்னு நினைக்கிறவா. மகாத்மாக்களுக்கு ஜாதி முக்கியம் இல்லை, சாதாரண வாழ்க்கை ஜாதி முக்கியம். மகாத்மாக்கள் ஜாதியை பார்க்கறதே இல்லை. மகாகவி பாரதியார் ஜாதியை பார்க்கல, மதுரகவி ஆழ்வார் ஜாதியை பார்க்கல. ஏன்னா மதுரகவி ஆழ்வார் பிராமணன். நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் புண்மையாக கருதுவர் ஆதலின் ரொம்ப அழகாக சொல்றார். ஆழ்வார் திருநகரி திருக்கோளூரில் இருந்த பிராமணாலாம் கேவலப்படுத்துகிறாளாம் மதுரகவி ஆழ்வார். போயும் அந்த சின்ன பையன் காலில் போய் விழுறார். நம்ம ஆழ்வார் பிராமணர் கிடையாது, மதுரகவி ஆழ்வார் பிராமணர். அவன் காலில் போய் விழறான், சே அப்படின்னு விட்டாளாம். அதான் பாசுரமாகவே சொல்லிட்டார், நன்மையால் மிக்க நான்மறையாளர்கள் என்னை புண்மையாக கருதுவர் ஆதலின் அன்னையாய் அத்தனாய் என்னை ஆண்டிடும் தன்மையான் சடகோபன் என் நம்பியே. இவாளெல்லாம் என்னை ஒதுக்கி வச்சுட்டா, ஆனால் என் நம்பியான சடகோபன் என்னை கைவிட மாட்டார் அப்படின்ச்சா. அவர் கேட்டார் என்ன தப்பு பண்ணிட்டேன்னா, நீ ஜாதிக்கு துரோகம் பண்ணிட்டாய், சாதாரணத்தை கொடுக்கக்கூடாதுன்னு தெரியாதா? பிராமண திமிரு, பாகவதம் ராமாயணம்லாம் சொல்கிற திமிரு, நாமசங்கீர்த்தம் பாடினா பெரிய ஆளா, உனக்கு எல்லாம் தெரியுமா? அப்படியெல்லாம் வாயில் வந்தபடியெல்லாம் கத்ரா வீட்டு வாசலில் நின்றுண்டு, ஒரு இங்கீதம் கூட தெரியல. அப்போ அவர் கைகூப்பிண்டு ஏகநாதர் சொன்னார், இந்த சார்த அன்னத்தினுடைய வாசனை யாரும் முகரக்கூடாது இல்லையா? முகர்ந்தா என்ன அர்த்தம்னா அது உச்சிஷ்டம் அப்படின்னு விட்டார். அது எச்சப்பட்டது, வாசனை பிடிச்சாச்சுன்னா எச்சப்பட்டது. அவர் சொன்னார், அவள் வாசனை பிடிச்சுட்டா,
அந்த எச்சில நான் உங்களுக்கு போடலாமான்னுட்டார். அவளுக்கெல்லாம் உடனே கோபம் வந்தது. அவர் சொன்னார், வாசனை நுகர்ந்தாச்சு, சாப்பிட்டுட்டு போட்டோமே. எல்லாத்துக்குள்ளேயும் அதே தெய்வம். வாசனை பிடிச்சாச்சுனாலே பாதி சாப்பிட. நம்மள வாசனை பார்த்து வாசனைக்கே பசி வரும். வாசனை பிடிச்ச வஸ்துனா வாசனை தானே எங்கேருந்தோ ஒரு பசி கிளம்பிடும் இல்லையா? அவர் சொன்னார், என்ன வாசனை பிடிச்சாச்சு, என்னென்ன பதார்த்தம்னு வாசனையை வச்சு அவள் சொல்லிட்டு இருக்கா. உங்களுக்கு போடுறதுக்கு முன்னாடி அவளுக்கு நிவேதனம் மாதிரி ஆயிடுத்து. ஆவி அவர்களுக்கு அமுதம் உமக்கா அப்படின்னுட்டார். அவர்களெல்லாம் கோவம் வந்து கொடுத்து, சும்மா எதையான பேசிட்டு இருக்காது, போ உங்கள் வீட்டில் யாரும் சாப்பிட மாட்டோம், எல்லோரும் கோச்சிட்டு போயிட்டார்கள். ஏகநாதர் பார்த்தார், அன்னைக்கு ஸ்ரார்த்தம் திதி கொடுத்தே ஆகணும், தர்மம். உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரியல, இப்படி வருத்தப்பட்டு இருக்கார். அப்போ உத்தவன், இப்போ உத்தவன் வேஷத்தில் இருக்கிறது பாண்டுரங்கன். இது எப்போ உத்தவனாக இருக்கான் எப்போ பாண்டுரங்கனாக இருக்கான்னு யாருக்குமே கண்டுபிடிக்கவே முடியல. இப்போ உத்தவன் வேஷத்தில் பாண்டுரங்கன் இருக்கான். சுவாமி நீங்கள் ஏன் கவலைப்படுறீர்கள் அப்படின்னு. உடனே இல்லையேப்பா, ஸ்ரார்த்தம் பண்ணணும், பிராமணா வரலனா எப்படி நான் பண்ணுவேன் அப்படின்றார். அப்போ உத்தவன் சொல்கிறான், ஏன் சுவாமி சாஸ்திரத்தை தான் ஒரு விஷயம் இருக்கேன். என்ன விஷயம்டா அப்படின்னார். பிராமணர்கள் யாரும் கிடைக்கல வரலை அப்படின்னா இந்த கூர்ச்சம்னு சொல்லுவா, தர்பப்புல், அதில் கூர்ச்சம்னு சொல்லுவா. அதை அந்த இடத்துல ஆசனமாக வச்சுட்டு வரிக்கலாம்னு சாஸ்திரம். யாரும் இல்லைன்னு இது ஒரு சாஸ்திரம் உண்டு, அந்த மாதிரி பண்ணலாமே அப்படின்னார். உடனே சரின்னு சொல்லி ஒரு அழகாக கூர்ச்சம் வச்சாச்சு. உத்தவனே அழகாக அந்த பவித்திரத்தெல்லாம் மடித்து அழகாக அப்படி வச்சுட்டான். அப்போ உத்தவன் சொல்கிறான், சுவாமி உங்கள் மூதாதிரெல்லாம் பரம பவித்திரமானவர்கள், நீங்கள் கூப்பிட்டா விட்டோபாவே வருவான், உங்கள் மூதாதிகள் வரமாட்டாளா, கூப்பிடுங்கோ. உடனே ஏகநாதருக்கு வேதமெல்லாம் நன்னா தெரிஞ்சவர். அழகாக சங்கல்பம் பண்ணி எப்படி கூப்பிடணும் வேத மந்திரங்கள் இருக்குது. அந்த வேத மந்திரங்களை வச்சு முதல்ல அழகாக இந்த விஷ்ணு இலைன்னு ஒன்று உண்டு, அதுக்கு உடனே மனசில் நினச்சார், விட்டோபா நீ வா அப்படின்னா. உத்தவன் குடுகுடு போய் உட்கார போனான். உத்தவன் வேஷத்தில் இருக்கான். அதுக்குள்ள ருக்குமாயை கத்துனா பிரபோ அப்படின்னா. டக்குன்னு திரும்பி வந்து பின்னாடி நின்றுட்டான். மூச்சு வாங்குறதான். கூப்பிட்ட உடனே மெய் சிலிர்த்து போயிட்டான். ஆனால் பகவான் பார்த்தான், இன்னொரு உருவம் ஸ்வயம் விட்டோபாவாக வந்து அந்த இலையில் அப்படி உக்காந்தான். பிரத்யக்ஷமாக தெய்வமே வந்து உக்காந்தது. ஏகநாதர் மனசொன்றி பிரார்த்தனை பண்ணார், விட்டோபா நீ வரணும்பா. பிராமணர்கள் எல்லாருக்கும் பிரம்மம் அவன் தானே, பிரம்மத்தை கொண்டு தானே எல்லாம் நமக்கு. ஸ்வயம் விட்டோபா வந்து விடான், கையை கூப்பிண்டா. விட்டோபா உத்தவனா நிற்கிறான், விட்டோபா எதிர்க்கையும் உட்காந்துருக்கான். இதெல்லாம் ஒரு சுகானுபவம். பக்தாளுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி ஸ்பெஷல் டபுள் ஆக்ஷன்லாம் சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரி அழகாக அப்படி பார்க்குறான். இந்த விட்டோபா அந்த விட்டோபா பார்த்துக்கிறா. சாப்பிடு சாப்பிடு, உனக்கு பாக்கி நீ நல்லா சாப்பிடு. ஆச்சரியமா விட்டோபா பார்த்தான். உத்தவன் சொன்னான், சுவாமி மூதாதிர் பானுதாசரை கூப்பிடுங்கோ அப்படின்னு விட்டான். உடனே அழகா ஏகநாதர் அப்படியே பானுதாசன் நினைக்கிறார். அவள்லாம் வைகுண்டவாசி. இப்போ இவர் கையை மூடி கூப்பிடுறார். பானுதாசர் கையை பிடிச்சி இழுத்துன்னு வந்துவிட்டான் விட்டோபா. வைகுண்டத்துலேயே ஐஷன் வந்து பக்கத்தில் உட்கார வச்சுட்டான். கண்ணை திறந்து பார்க்குறார், பானுதாசர் வந்து உட்காந்தாச்சு. ஜோல்னா பையில் பகவானை போட்டுட்டு வந்தவர் பாண்டரங்கன் பக்கத்தில் உட்காந்துருக்கார். உடனே உத்தவன் சொல்கிறான், அப்படியே தாத்தா அப்பா எல்லாரையும் கூப்பிடுங்கோ அப்படின்ட்டான். உடனே அவர் சக்கரபாணி, அவர் தானே தாத்தா, அவரை கூப்பிட்டாச்சு. அவரும் வந்தார். உடனே அப்பாவை கூப்பிடுறார். ஆச்சரியமா சூரிய நாராயண் அவரும் வந்துட்டார். அவர்கள் கூடவே அவள் பத்னி எல்லாம் வந்துட்டா. அழகாக சங்கல்பம் எல்லாம் பண்ணி மூதாதிர்களாக பிராமணாளை வரித்து அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி, விஷ்ணுவா பிராமணர்களை வரித்து அவர்களுக்கு பாத பூஜை பண்ணி அவர்களுக்கு அன்னம் கொடுக்கறது. இதுதான் சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு. ஆனால் ஏகநாதருடைய சாஸ்திரத்துக்கு பிரத்யக்ஷமாக தெய்வமும் மூதாதையர்களும் கண்ணுக்கு நேர வந்தார்கள். பக்திக்கு அப்படி ஒரு பலம் உண்டு. அழகாக பிரத்யக்ஷமாக வந்துட்டார்கள். ஏகநாதர் ஸ்வயம் பாண்டுரங்கனுக்கு கால் அலம்பி விடுறார். அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகனுக்கு கால் அலம்புறதுக்கு கிரிஜா எடுத்து கொடுக்கணும், அப்படி இருக்கு முறை இருக்குது. அழகாக கிரிஜா பக்கத்தில் நிற்கிற அவருடைய மனைவி அந்த ஜலம் எடுத்து அந்த வேலையெல்லாம் பண்ணுறது யாருன்னா பாண்டுரங்கனா வேஷத்தில், பாண்டுரங்கன் உத்தவன் வேஷத்தில் பண்ணிட்டு இருக்கான். அவள் யாருக்கும் தெரியல. அழகாக நடக்கிறது. பானுதாஸ் பாதங்களை அலம்பி சூரியநாராயணன் சக்கரபாணி எல்லாம் 3 தலைமுறை எல்லாரும் வந்தாச்சு. அழகாக வேத மந்திரங்கள்லாம் சொல்லி சங்கல்பம் எல்லாம் பண்ணி ஸ்வயம் கிரிஜா பரிமாறுறா. பாண்டுரங்கனுக்கு, பானுதாசருக்கு, சக்கரபாணி, சூரியநாராயணன் எல்லாருக்கும் கூட 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 கொண்டு வந்து ஒவ்வொரு பதார்த்தமாக எடுத்து கொடுக்கறது யாருன்னா உத்தவன் வேஷத்தில் இருக்கிற பாண்டுரங்கன். பக்தி
எந்த சமயத்திலையும் பகவான் நம்மளை கைவிடவே மாட்டான். அத்தனை அழகாக எல்லாம் பண்ணுறா. நன்னா சாப்பிட்டாச்சு, ஜோராக அவளுக்கு தாம்பூலம் மரியாதை எல்லாம் கொடுத்தாச்சு. பிராமணாளுக்கு தான் தட்சணை கொடுக்கணும், அவளுக்கு தட்சணையும் வேண்டாம். அழகாக நல்லா சாப்பாடு போட்டாச்சு. ஒவ்வொருத்தரும் அப்படியே அழகாக ஆகாசத்தை அப்படி போகிறா. சூரிய நாராயணர், சக்கரபாணி, பானுதேவர், பாண்டரங்கன் எழுந்தான், இறுக்கி ஒரு ஆலிங்கனம் பண்ணிட்டான். இந்த பக்கத்துலேயே ஒரு பாண்டரங்கன் ஆலிங்கம் பண்ணிக்கிறான், பின்னாடிலாம் உத்தவன் ரகசியமாக ஆலிங்கனம் பண்ணிக்கிறான். முன்னும் பின்னுமாக அவர் பார்த்தா பின்னாடி யாரோ ஆலிங்கனம் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. பார்த்தா பக்கத்தில் உத்தவன் நின்றுட்டு இருக்கான். அவன் கட்டிப்பிடிச்சது இவருக்கு தெரியாது. அத்தனை ஆச்சரியமாக எல்லாம் முடிஞ்சது. சந்தோஷமாக கிளம்பி போகிறா. ஏகநாதர் கண்களில் ஆனந்த பாஷ்பம். உத்தவா அப்படி இருக்கி ஆலிங்கனம் பண்ணிட்டார். நீ சொன்னது சத்தியண்டா? அவன் சொன்னா, சுவாமி எனக்கு ஒன்றும் தெரியாது, உங்கள் பக்திக்கு அந்த பலம் உண்டு. உடனே கிரிஜாவை பார்த்தார். பாத்தியாமான்னார். எல்லாம் உங்களுடைய பக்தி. பகவான் வந்தார். அவள் தேவே நின்றுருக்கா. பகவானுக்கு அன்னம் போட்டோமே ஒரு சந்தோஷம், பானுதாசருக்கு அன்னம் போட்டோமே சந்தோஷம். ஏதான சந்தர்ப்பத்தில் என்னைக்காவது சார்த்தம் பண்ணுறதா எக்கட்டான நிலைமை வந்துடுத்து. இல்லாட்டி எப்பயாவது திதி கொடுக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நினச்சிக்கோங்க, நிச்சயமாக மூதாதையர்களுக்கு நல்ல கதி கிடச்சிடும். உங்கள் ஆற்றுல எப்படியுமே எல்லாரும் திதி பண்ணியே ஆகணும். மூதாதையர்களுக்கு திதி கொடுக்கும் பொழுது இந்த சம்பவத்தை நினச்சிக்கோங்க, அதுவே உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுக்கும். மூதாதையர்கள் திருப்தி அடைஞ்சிடுவார்கள். எல்லாம் முடிஞ்சது. அழகாக வேத மந்திரங்கள் சப்தமெல்லாம் கேட்கறது. அக்கம் பக்கத்தில் இருக்க பிராமணா காதில் எல்லாம் விழுந்துடுத்து. உடனே கிடுக்குன்னு ஓடி வந்துட்டா. யாரா அது, யார் வந்து பண்ணுறா பார்க்கலாம் அப்படின்னு வந்து பார்க்கறதுக்குள்ளே எல்லாம் முடிஞ்சாச்சு. கிளம்பி போயிட்டா. அழகா இந்த உத்தவன் வாசல் அப்படி நிற்கிறான். ஏகநாத் மகாராஜ் சாப்பிட்டோம் அப்படி வாசலில் நின்றுருக்கான். அதுக்குள்ளே பிராமணாலாம் வந்தாடே யாரா வந்தா அவங்க வீட்டுக்கு அப்படி பார்த்தா. அவங்களுக்கு என்ன ஆச்சு? நீங்கள் தான் வரமாட்டேன்னு சொல்லியாச்சு இல்லையா? யார் வந்தால் அவங்களுக்கு என்ன? உங்களுக்கு சம்மந்தமே இல்லை, போய் வேலையை பாருங்க. ஒன்று இல்லை இல்லை எங்களுக்கு தெரியணும். ஏகநாதர் நடாசத்தனை ஒன்றும் இல்லை சுவாமி, நான் பார்த்துக்கிறேன். அது நீங்கள்லாம் வரமாட்டேன்னு சொன்னேளா? ஏகநாதர் கூப்பிட்டார். அவரோட மூதாதையர் பானுதாசர், சக்கரபாணி, சூரியனார் வந்துட்டான். பயந்து போயிட்டா பிராமணன். ஒவ்வொரு இடத்துலையும் இப்படி கூப்பிட்டாச்சுன்னா, ஒவ்வொரு வீட்லையும் சுயம் பித்ருக்களே நேராக கூப்பிட்டாச்சுன்னா இவா பொழப்பு என்ன ஆகும்? அவளுக்கு அந்த பயம் வேறு. விஷ்ணு இலைக்குனார் ஸ்வயம் பிட்டோபாவே வந்தான். அப்படி ஆனார். ஆமாம். அப்புறம் அவள் பார்த்தா இருக்கலாம். ஏன்னா ஏகநாதர் பரம பாகவதன் நிரூபணம் ஆயிருக்கு பல சந்தர்ப்பங்கள். அதனால் எல்லாரும் சரி ஒரு பரம மகாத்மா அப்படின்னு ஒத்துண்டார்கள். அப்புறம் ஏகநாதர் சாயங்காலம் எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டார். நான் பண்ணது தப்பாக இருக்கலாம், பிராயச்சித்தம் சொல்லுங்கன்னா. அவள் ஏதோ சொன்னால் கோதாவில் ஸ்நானம் பண்ணால், பரிகார பூஜை பண்ணால், அவள் அவளுக்குரிய தட்சணையை கொடுத்தார். எல்லாம் செட்டில் ஆகிடுது. இப்போ இன்னும் பெருமை எல்லாரும் கொண்டாட ஆரம்பிச்சுட்டா. ஆனால் எத்தனை பேர் கொண்டாடினாலும் ஏகநாதருடைய மனசில் அகம்பாவம் வரல். ஏன்னா இந்த பக்தியில் நிறைய அனுபவங்கள் நமக்கு கிடைக்கும். தெய்வம் நம்ம கூட இருந்து எல்லாம் பண்ணுறதை உணர முடியும். கூடவே நான் பெரியாள்னு ஒரு சிந்தனை வந்துடும் பாருங்க, அது மட்டும் வராமல் இருக்கணும். அது வந்துடுத்துனா தெய்வ அனுபவம் கிடைக்காது. தெய்வம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் காட்சி கொடுத்துருக்கு. தெய்வம் நிச்சயமாக நம்ம எல்லாருக்கும் அனுகிரகம் பண்ணியிருக்கு, பண்ணிட்டு தான் இருக்கு. பல சந்தர்ப்பங்களில் நாம் உணரலை. நமக்கு அந்த அகம்பாவம் மட்டும் வரவே கூடாது. வந்துடுத்தனா கஷ்டம். நீர் நுமது என்று இவை வேர் முதலாக மாய்த்து. நம்மாழ்வார் சொல்கிறார், நான் எனதுன்ற வார்த்தை சொல்கிறது ஒரு பயமாக இருக்கு, அதை ஒட்டின்றுமோன்னு. அதனால் நீர் நுமது உங்களோடது அப்படின்லாம் ஒரு சிந்தனை இருக்கே, அதை முதல்ல விட்டுவிட்டு பகவானிடத்தில் போய் உங்களை ஒப்படைச்சிருங்கோ, அவன் பார்த்துப்பான் அப்படின்னு சொன்னார். ஏகநாதர் அந்த மாதிரி அழகாக பக்தியில் திளைச்சுருக்கார். அப்போ அழகாக ஒரு ஜன்மாஷ்டமி உற்சவம், கிருஷ்ண ஜெயந்தி உற்சவம் கொண்டாடுறார் ஏகநாதர் விசேஷமாக. அழகாக ஏகநாதர் ஜோரா ஜனார்தன சுவாமியை கூப்பிடணும்னு ஆசைப்படுறார். அப்போ உத்தவன் சொல்கிறான், நான் போய் கூப்பிட்டு வரேன் அப்படின்னு போகிறான். ஏன்னா அவர் எல்லா ஏற்பாடும் பண்ணுறார். அழகாக போனான். ஜனார்தன சுவாமி அந்த ஜன்மாஷ்டமி உற்சவத்துக்கு வரேன்னுட்டார். ஏகநாதருடைய குரு. அழகாக ஜனார்தன சுவாமியும் வந்துட்டார். ஜம்முன்னு ஒரு உற்சவம். தீர்த்த யாத்திரெல்லாம் போயிட்டு வந்ததுக்கப்புறமா கல்யாணம்லாம் ஆயாச்சு. ஆனால் குருநாதர் சொன்னார் அந்த இடத்த விட்டு நகரவே இல்லை ஏகநாதர். அழகாக ஏகநாதர் வந்தார். ஜனார்தன சுவாமி பார்த்தார். அப்படியே நெடுஞ்சான் கிடையாக சத்குருநாதன் திருவடிகளில் விழுந்து அப்படி இறுக்கி பிடிச்சுண்டார். அழுன்னு அழுதார். ஜனார்தன சுவாமி எடுத்து ஆலிங்கனம் பண்ணிண்டார். ஜனார்தன சுவாமி பார்த்தார்.
ஏகநாதரை பார்த்து சிரிச்சார். விட்டோபாவே உனக்கு வசப்பட்டிருக்கான், உனக்கு என்னடா அப்படின்னா. என்ன ஏதுன்னு விவரம் சொல்லலை. இவரும் கேட்டுக்கல. குரு கிருபை இருந்தால் எல்லாம் வசப்படும். குரு கிருபைக்கு மேலே வேறு ஒன்றுமே வேண்டாம். மந்திர தந்திரம்லாம் ஒன்றும் வேண்டாம். குரு சொல்கிறபடி நடந்தோம்னா உலகமே வசப்படும். குரு சொல்கிறபடி நடந்தோம்னா முதல்ல மனசு வசப்படும். நம்ம மனசு நமக்கு வசப்படணும் இல்லையா? நம்ம மனசு இஷ்டத்துக்கு அது பாட்டுக்கு போயிட்டு இருக்கு இல்லையா? குரு சொல்கிறபடி நடந்தோம்னா மனசு முதல்ல நமக்கு வசப்படும். மனசு வசப்படுத்தின வாளுக்கு உலகமே வசப்படும். இது உலக நியதி. மனசு வசப்படணும். மற்ற விஷயங்களில் வசப்பட்டதன் போது தான் நமக்கு கஷ்டம் உண்டாகிறது. குரு அழகா நாம ஜபத்திலையும் பகவத் தியானத்திலையும் பகவத் விஷயத்திலையும் மனசு வசப்படும்படியாக பண்ணுறார். ஜோரா அழகா ஜன்மாஷ்டமி உற்சவம் நடக்கிறது. ரொம்ப கோலாகலமாக நடக்கிறது. ஆனந்தமாக எல்லாரும் மேனி செலுக்கிற எல்லாரும் வரா. ஏகநாதருடையதான இந்த பஜனைக்கு எல்லா ஜாதிக்காராலுமே வரா. எல்லாருக்கும் பரமானந்தம், எல்லாருக்கும் பரம திருப்தி. ஆச்சரியம். ரொம்ப ஜோராக நடந்தது. ஜனார்தன சுவாமி சந்தோஷப்பட்டார். தன்னுடைய சிஷ்யன் நல்ல பக்குவத்தில் இருக்கான். அதானே ஒரு ஆச்சாரியனுக்கு சந்தோஷம். எது பக்குவம் அப்படின்னா உலக வாழ்க்கையும் வாழ்ந்துண்டு பகவத் தியானத்திலையும் ஈடுபட்டு தன் கடமைகளை செஞ்சுண்டு பகவன் நாமத்தை சொல்லிட்டு இருக்கவர்கள் தான் உத்தமமான பக்குவப்பட்டவர்கள். இதை விட்டுட்டு இது ஓடணும், இந்த குடும்ப பாரம் இப்படிலாம் சொல்லப்படாது. தெய்வத்துக்கு தெரியுமே. இப்போ பாரம் நினச்சா வாழறதே பாரம் தான். எதையுமே பாரம் நினைக்கப்படாது. வீட்டு வேலையாக இருக்கட்டும், ஆஃபீஸ் வேலையாக இருக்கட்டும், குடும்பத்தை காப்பாற்றுறதா இருக்கட்டும், இந்த பொறுப்பை இந்த கடமையை பகவான் என் மேலே நம்பிக்கை வச்சு கொடுத்துருக்கான். அது முக்கியம். எல்லாருக்கும் கிடச்சி விடுறது. எத்தனையோ பேர் படிச்சிருக்கா, எல்லாருக்கும் ஒரு ஆஃபீஸில் ஒரு பொசிஷன் கிடச்சி விடுறதா? எத்தனையோ பேர் அழகாக இருக்கா, கல்யாணம் ஆகிறது இல்லையே. எத்தனையோ பேர் நன்னா படிச்சிருக்கா, நல்ல பணம் இருக்குது, கல்யாணம் நடக்கிறது இல்லையே. எத்தனையோ பேர் கணவன் மனைவி அந்யோன்யமாக இருக்கா, குழந்தை கிடைக்கிறது இல்லையே. நிறைய உண்டு, நிறைய உண்டு. அப்போ நமக்கு எது கிடச்சிருக்கோ அது பகவான் நம்ம மேலே நம்பிக்கை வச்சு நமக்கு அந்த பாக்கியத்தை கொடுத்துருக்கா. அப்போ அந்த பொறுப்பை தட்டி கழிக்கப்படாது. அந்த பொறுப்பை பாரம்னு நினைக்கப்படாது. இதுங்களுக்கு வடித்து கொட்டி என்ன சுகத்தை கண்டேன் அப்படின்னு நினைக்கப்படாது. நினச்சோம்னா இவ்வளோ நாள் பண்ணதெல்லாம் பிரயோஜனம் இல்லாமல் போயிடும். மனசில் பாரம் இருக்கப்படாது. கோபிகைகள்லாம் அவ்வளவு நாளாக வீட்டு வேலை அவ்வளோ அழகாக பண்ணுறா. கண்ணனுக்கு